வணக்கம். வணக்கம். சம்பத் தோங்களமா? இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம். விடியல் தரும் வெண்ணிலா, இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு, இன்றைய சூழலில் மனித நேயம் வளர்ந்து வருகிறதா அல்லது தேய்ந்து வருகிறதா? இப்போ பாத்தீங்கன்னா மனித நேயம் வளர்ந்து வருகிறதா தேய்ந்து வருகிறதா? இப்போ இயற்கையால நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய கண்கூடா பார்க்கிறோம். ஒரு பக்கம் வெள்ள பாதிப்பு, புயல் பாதிப்பு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஒரு பக்கம் உதவி செஞ்சிட்டு இருக்கு. அதையும் தாண்டி முகப்பட்டு சாதி மதம் தெரியாதவர்கள், சாதி மதம் பார்க்காதவர்கள் ஒரு மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோடு அவங்களுக்கு உணவு வழங்குறது, தண்ணீர் கொடுக்கறது, மற்ற உணவுப் பொருட்கள். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில பார்த்தீங்கன்னா வெள்ளம், கடுமையான வெள்ளம் வந்தது பிறகு யார் யாரு எங்க இருந்து என்னென்ன குடும்பமே தெரியல. அந்த அளவுக்கு அந்த உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றி அவ்வளவு தண்ணியிலையும் சுமந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு, இது மாதிரி எல்லாம் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம பார்க்கும்போது நிச்சயமா அந்த மனித நேயம் வளர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அதோட இல்லாம ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ரத்த தானம், உடல் தானம்லாம் யாரும் செஞ்சதில்லை. செய்ய ரொம்ப ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் ரத்த தானம் நிறைய பண்றாங்க. ஒரே ஒரு செல்லுல நீங்க எங்களுக்கு O+ பாசிட்டிவ் ஏதாவது ஒரு ரத்த வகை எங்களுக்கு அவசரமா ஏற்படுத்து, நீங்க ஒரு செல்லுல தகவல் கொடுத்துட்டீங்கன்னா உடனே அவங்க ஒரு 10 பைசா கூட வாங்காம இன்றைக்கு இளைஞர்கள் மருத்துவமனையில போய் கொடுத்துட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செலவுலயே கொடுத்துட்டு இன்னைக்கு அது போல எல்லாம் மருத்துவமனையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா வளர்ந்து வருதுதான் நம்ம நினைக்கிற மாதிரி. இன்னும் ஒரு பக்கங்க தேய்ந்து வருகிறதா? என்னத்தா ஒரு காலத்துல 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த மனித நேயமும் மனிதாபிமானமும் இன்னைக்கு இல்ல சார். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பேருந்துல பயணிக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, என்ன சார் பேருந்துல ஒரு வயதான ஒரு பாட்டிங்க முடியாத நிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு வாலிபமான இளைஞர் உட்கார்ந்து இருக்காருங்க. இவங்க உட்காந்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, பேருந்து பயணத்திலே தூங்குற மாதிரி நடிக்கிறாருங்க. எங்க மனித நேயம் இருக்கு, மனிதாபிமானம் இருக்கு? ஒரு காலகட்டத்துல ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஒரு சாலையிலயோ ஒரு ஊர்லயோ ஒரு பிரச்சனைனா உடனடியா அந்த சரி மயக்கடிச்சே ஒருத்தர் விழுந்துறாருன்னு வச்சுங்களேன் ஒரு சாலையில, உடனே பாப்பாங்க போவாங்க. இப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலீங்க. அவங்க எட்டி இருந்து பார்த்துட்டு நமக்கு ஏன்டா வம்பு விட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி சூழல் தாங்க இப்ப இருக்குங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா மனித நேயம் செஞ்சுட்டு தான் வர்ற மாதிரி தோணுது. நமக்கு பெரிய குழப்பமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பக்கம் வளர்ந்து வர்ற மாதிரியும் தெரியுது, ஒரு பக்கம் கல்லு மனசா இருக்காங்க அந்த மனிதர்கள் இன்றுங்கிற மாதிரி வெறுப்ப உண்டாக்கக்கூடிய அந்த சூழலும் இன்றைக்கு நமக்கு தெரியுது. தெளிவா தெரியற மாதிரி இருக்கு. நமக்கு குழப்பமாவே இருக்கு. ஆனா அதை பற்றி மிக சிறப்பாக இதை பற்றி தெளிவுபடுத்த நம்மோடு சிலர் இணைகிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், முதலில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த, நாகை மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த வானொலி நேயர் எழிலரசி அவர்கள். இரண்டாவதாக நாகை மாவட்டம் சீர்காழி புத்தூரை சேர்ந்த வானொலி நேயர் ரேவதி கணேசன் அவர்கள். அடுத்ததாக கடலூர் மாவட்டம் உருங்குடி வானொலி நேயர் முத்தமிழ் செல்வி அவர்கள். அடுத்ததாக காரைக்கால் மாவட்டம் மேல காத்தக்குடியை சேர்ந்த வானொலி நேயர் அந்தோ ஜார்பீட்டர் அவர்கள். இவர்களுடன் நமது ஒளிப்பதிவாளராக களப்பா சம்பத் அவர்களும் இணைகிறார்கள். அனைவரையும்